வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ எனக்கு ஷோல்டர் இம்பேலன்ஸா இருக்கு, எனக்கு 3D டெல்டாய்டு எப்படி வரணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட 2 ஷோல்டருமே ஈவன் ஷேப்புக்கு கொண்டு வந்த பிறகு தான் நீங்கள் 3D டெல்டாய்டை பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியும். பிகாஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டீரியல் அதிகமாக ட்ரைன் பண்ணுவீங்க, போஸ்டீரியல் அதிகமாக ட்ரைன் பண்ணுவீங்க, லேட்ரல் அதிகமாக ட்ரைன் பண்ணுவீங்க. நீங்கள் ட்ரைன் பண்ணுற ஆங்கிள் வேரியேஷன் 2 கையிலையுமே ஈவன் ஷேப்பில் இருக்கான்னு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எப்பவுமே நீங்கள் தம்பிளில் ட்ரைன் பண்ணி பார்த்தீங்கன்னா கேபிள் பார்பிள்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டில் வேரியேஷன் சூப்பர் செட் ட்ராப் செட்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி ட்ரைன் பண்ணால் மட்டும்தான் ஒரு ப்ராப்பரான ஷேப்பை கண்டிப்பாக கொண்டு வர முடியும். இஃப் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ரைஸ் ட்ரைன் பண்ணுறீங்கன்னா ஹேமர் வேரியேஷனோ நார்மல் பேரலல் வேரியேஷனோ ஆல்டர்னேட்டாக ட்ரைன் பண்ணுங்கள். இந்த ஷோல்டரோட அந்த ஷோல்டர் டாமினேட் பண்ணுற சைஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு வீக்காக இருக்க ஷோல்டரில் ஒரு 5 reps ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐசோமெட்ரிக்கில் ஒரு 10 to 15 seconds ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஈவன் ரெப்பை நீங்கள் ஆல்டர்னேட்டாக கண்டினியூ பண்ணிக்கோங்க. ட்ரப்பீசியஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருந்தாலுமே வீக்காக இருக்க ட்ராப் மட்டும் டெய்லியும் நீங்கள் வந்து அந்த சைட்ஸ் மட்டும் ஒரு 3 to 5 reps கொஞ்சம் ஹெவி வெயிட்டில் மேக்ஸிமம் ப்ராக்ரெசிவ் ஓவரில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் நீங்கள் சின்ன வயசுலேருந்து தண்ணி குடம் தூக்கியிருப்பீங்க, கேஸ் தூக்கியிருப்பீங்க, நிறைய ப்ராப்பர்ட்டி தூக்கி பழகி ஒரு சைடில் மட்டுமே உங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட்னஸ் வந்துடும். அதனால் அந்த போஸ்டர்ஸ் மட்டுமே ரொம்ப வெல் நோ டெவலப்டாக இருக்கும். ஆப்போசிட்டில் ட்ரெயின் பண்ணாதனால வீக்கராக ஃபீல் பண்ணுவீங்க. இதை நீங்கள் பேரலாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஈவன் ரெப்பிடேஷன்ஸ்க்கு பதிலாக ஆல்டர்னேட்டில் PR